பதில் சொன்னதுக்கு அப்புறம் மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கை பிடிச்சி இழுப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எதிர்த்து கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனை அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் வீடியோ சொல்ல வெரி சாரி, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்கன்றது வந்து உங்களை மீடியாவை சொல்றேன். இல்ல நான் மீடியாவை சொல்ல சார். அவர் இல்ல ஒரு நிமிஷம், அவர் மீடியாவை சொல்ல, வீடியோ எடுக்கிறது வீடியோ சொன்னாரு. வீடியோ வேற எல்லாம் வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது. நமக்கு ஆதங்கம் வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம்.